ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக, திமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதுவரை 16 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் அண்ணாதுரை வருகிற 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதை காங்கிரஸ் கட்சி இன்னமும் அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட 50 பேர் கொண்ட அதிமுக குழு தொகுதியில் முகாமிட்டு பிரச்சாரத்தை முடுக்கிவிட்டுள்ளது. திமுகவில் அமைக்கப்பட்டுள்ள 80க்கும் மேற்பட்டோர் அடங்கிய தேர்தல் பிரச்சார குழுவும் நேற்று முதல் தன் பணியை தொடங்கிவிட்டது. அந்த கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்துள்ளார். பாஜக வேட்பாளர் சுப்பிரமணியம் வேட்புமனுவை தாக்கல் செய்த உடனேயே அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டனர். டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்களும் தங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனால் ஸ்ரீரங்கத்தில் எங்கு பார்த்தாலும் கட்சி கொடிகளும் கரை வேட்டி கட்டியவர்களுமாக காட்சியளிக்கிறது. ஸ்ரீரங்கம் மட்டுமன்றி திருச்சியே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது.